என் அன்பு குழந்தையே, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது போல உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கப் போகிறது. வரவேற்க தயாராக இரு. இந்த தை முதல் வெள்ளியில் என் முழு ஆசியையும், என் முதல் ஆசியையும் உனக்கு வழங்குவதற்காக நான் லக்ஷ்மி கடாட்சத்தோடு இன்று உன் வீட்டிற்கு வந்திருக்கிறேன். மறுக்காமல் என் ஆசியை பெற்றுக்கொள் என் தங்கமே. நாளுக்கு நாள் உன் பொறுப்பு அதிகரித்து கொண்டே போகிறது. அந்த சுமையை எப்படி தாங்கப் போகிறேன் என்ற கவலை உனக்குள் உள்ளதல்லவா? ஆனால் இதுவரை உனக்கு வந்த பொறுப்புகளை நீ திறம்பட சமாளித்தாய். அதே போல உனக்கு பொறுப்பு கூடும்போது கூடுதல் சக்தியை சமாளிக்க நான் உனக்கு தரப்போகிறேன். நீ அதை திறம்பட சமாளிக்கத்தான் போகிறாய். உற்சாகமாக இரு என் குழந்தையே. நான் உன்னோடு இருக்கும் வரை உன்னால் எதையும் செய்து முடிக்க முடியும். எல்லாமே கைவிட்டு போகிறது என்று கவலைப்படாதே. இலைகள் அனைத்தும் முதிர்ந்த பிறகுதான் மீண்டும் துளிர் விடுகிறது. மரம் அதற்காக வருத்தப்படவில்லை. அதே போலத்தான் மனிதர்களுக்கும் இலையுதிர்காலம் உண்டு. உன் தொழிலில் முன்னேறுவதற்கான வழியை நான் காண்பிக்கிறேன். என்றும் உன்னை மற்றவர்களிடம் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன். என் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை காப்பேன் என்று உனக்கு உறுதியளிக்கிறேன் என் தங்கமே. குருவே தெய்வம் என்பதை உணர்ந்தவர்கள் மிக குறைவு. என்னை அணுகுகிறவர்களுக்கு நான் இந்த வித்தியாசத்தை உணர்த்தி அவர்களை சாய் பக்தியில், அதாவது குரு பக்தியில் நிலை நிறுத்துவேன். ஒன்றில் மனதை செலுத்தாமல் அனைத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து ஓடுகிறார்கள். அவர்களுக்கு நான் ஒன்றை குறிப்பிட்டு சொன்னால் அது ஏற்காது. அவர் போக்கில் அவர்களை அனுப்பி படிப்படியாக மாற்றுவதற்கு நான் முயற்சி செய்கிறேன். முதலில் எல்லா தெய்வத்தையும் கும்பிடு. பிறகு அவையெல்லாம் ஒன்றே என உணர்ந்து கொள். அந்த ஒன்றும் நமது குருவே என்பதை நீ தெரிந்து கொள். இதுதான் எனது கோட்பாடு. இந்த தெளிவு முழுமையாக வந்த பிறகுதான் ஒருவருக்கு ஆணித்தரமாக என் மீது நம்பிக்கை வரும். உன் தலையெழுத்தும் மாறும். என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா. எனது கண்களை பார். அனைத்தையும் நீ புரிந்து கொள்வாய். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது என் தங்கமே. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் உனக்கு நடத்தி காட்டுவேன். என்னுடைய தெய்வீக பாதங்களில் நீ பணிந்திருக்கின்றாய். உன்னை எப்போதும் நான் கைவிட மாட்டேன். நீ தவறு செய்தால் உன்னை திருத்துவேனே தவிர உதறி தள்ளி விடமாட்டேன். உன் வாழ்வின் கதிரொளி கீற்று நான் தான். எனது ஒளி நிறைந்த இதயத்தில் உன்னை நான் பத்திரமாக வைத்துள்ளேன். நான் உன்னிடத்தில் இல்லை என்பதாக நீ கவலை கொள்ளாதே. என்னையே எப்போதும் நினைத்து கொண்டு இரு. உள்ளம், உயிர் இவற்றால் என்னை நம்பு. அப்போது நீ மிகுந்த பலனை அடைய முடியும். ஆறுதலே கூற முடியாத சில கஷ்டங்களுக்கு நான் நிச்சயம் உனக்கு ஒரு மருந்தாக இருப்பேன். நல்லது கெட்டது என இரு முனைகள் உள்ளது. அவற்றில் எந்த பக்கம் சென்றாலும் ஏதாவது ஒரு முனையில் நாம் போய் நிற்கத்தான் வேண்டும். விதியின் விளையாட்டு. கெட்டது என்ற கூர்மையான முனையில் நிற்க நேரம் வைத்துவிட்டால் நீ கலங்காதே. என்னிடம் ஒப்படைத்துவிடு. அதை முற்றிலும் நான் பார்த்துக்கொள்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்பதை உன் உள்ளுணர்வாய் உன்னுடைய மனதில் அமர்ந்து நான் உனக்கு விடை கோருவேன். நான் வாழும் உன் வீடு துவாரகமாயிதான். இனி உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது. சந்தோஷமாக இரு. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். இருக்க பயமேன்.